இல்ல இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம ஆழ்ந்த இரங்கல் சொல்லியே ஆகணும். ஏன்னா வந்து நம்ம எல்லாரையும் மகிழ்விச்ச ஒரு பெரிய கலைஞர் அவரு. அதில மாற்று கருத்தே இல்ல. 2வது வந்து காரணங்கள் அப்படின்னு நம்ம கேட்கும்போது, கேஸோட பாஸ்ட் ஹிஸ்டரி, அப்புறம் பிரசன்ட் ஹிஸ்டரி 2மே நம்ம எடுத்தா தான் நம்ம கரெக்ட்டா சொல்ல முடியும். பாஸ்ட் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் முன்னாடியே வந்துட்டு இந்த மஞ்சக்காமால் நோய் இருந்தது. அதுக்கான சிகிச்சைகள் எடுத்துக்கிட்டு இருக்காருன்ட்டு, அவங்களே அவங்க ஃபேமிலியே பேட்டியெல்லாம் குடுத்துருக்காங்க. நம்ம எல்லாருமே பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ முன்னாடியே மஞ்சக்காமால் ரொம்ப நாளா இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கான மருந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்னும்போது, ஈரல் தான் பிரச்சனை. கல்லீரல் தான் இந்த மஞ்சக்காமாலுக்கு மெயினான ஒரு உறுப்பு. அந்த கல்லீரல் செயல்பாட இழக்குதுனா தான் ரொம்ப நாளா மஞ்சக்காமால் ஒருத்தருக்கு இருந்துகிட்டு இருக்கும். அப்ப அதுக்கான சிகிச்சைகள் எடுத்து ஏதோ ஒரு லெவல்ல வந்து மெயின்டெயின் ஆகி வந்துகிட்டு இருந்திருக்காரு. துரதிர்ஷ்டவசமா நேத்து ஒரு ஃபங்ஷன்ல இருக்கும்போது, அந்த கல்லீரல் செயல்பாடு இல்லாததோட அதோட பக்க விளைவு, அதாவது காம்ப்ளிகேஷன்ஸ் ஆஃப் லிவர் சிரோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஈரல் சுருங்குறது வந்து லிவர் சிரோசிஸ். ஈரல் செயல்பாடு எடுக்கிறது லிவர் ஃபெயிலியர். அதோட அப்படியே வாழ்ந்து வந்துகிட்டு இருக்காரு. அதோட ஒரு காம்ப்ளிகேஷன் தான் அன்னைக்கு நேத்து ஷோல நடந்தது.